அனைவருக்கும் அன்பு வணக்கம். நிறங்கள் எத்துணையோ உண்டு. இன்று புதிய புதிய வண்ணங்கள் பல்வேறு வண்ணக் கலவையினாலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். பண்டை தமிழர்களுக்கும் இந்த வண்ணங்கள் குறித்து சில கருத்துக்கள் உண்டு. சில வண்ணங்களை அவர்கள் ஒரு குறி போல பயன்படுத்தி கொண்டார்கள். அது ஒரு குறியீட்டு சொல்லாகவே கையாண்டார்கள். வெண்மை, கருப்பு, சிவப்பு, பசுமை போன்ற நிறங்கள் ஏதேனும் ஒரு குறியீட்டை உணர்த்துவது போல இலக்கியங்கள் கையாண்டிருக்கின்றன. தொல்காப்பியர் சிவப்பையும் கருப்பையும் கோபத்தின் வெளிப்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் சொல்வார். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள என்று சொல்வார். கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கோபத்தை இலக்கிய சொல்லாக அவர்கள் கருப்பு என்னும் சொல்லையோ அல்லது சிவப்பு என்னும் சொல்லையோ பயன்படுத்தலாம் என்பார். கருப்பு என்பதற்கு வல்லின ரூ, அதாவது பெரிய ரூ என்று சொல்வார்களே, அந்த எழுத்தை பயன்படுத்த வேண்டும். கருப்பு. தற்காலத்தில் இடையினரு, சின்ன ரூ என்று சொல்லக்கூடியதை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் தொல்காப்பியர் வல்லினத்தை தான் பயன்படுத்த வேண்டும். கருப்பு. நாம் கோபம் கொள்கிறோம் என்று சொல்கிற போது சாதாரணமாக தெரியும், அது தடித்த வார்த்தைகள் வெளியே அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதாக வரும். சில நேரங்களில் கோபம் தலைக்கு உச்சியிலே ஏறுகிற போது உடலுடைய நிறமும் மாறுவதற்கு சிலருடைய முகம் அதை காட்டிவிடும். முகம் சிவந்து விடும் அல்லது சிலருக்கு கருத்து விடும். அதனால தான் தொல்காப்பியர் சொல்கிறார், சிவப்பும் கருப்பும் கோபத்தின் வெளிப்பாட்டுக்கு உரிய ஒன்று என்பார். அது இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதாக ஒன்றை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த சொற்களை கையாளலாம். வள்ளுவரும் அதுபோன்று சில இடங்களில் கையாண்டிருக்கிறார். சிவப்பு என்பது கூட ஒரு நல்ல அடையாளமாக கருதுகிறோம். பல நாடுகளிலும் இதை பார்க்கிறோம். இதுபோல நிறங்களை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று காட்டுவார்கள். ஒரு போர்க்காலத்திலே கூட வெள்ளை கொடியை அசைக்கின்ற போது சமாதானத்தை காட்டுவது போல அது ஒரு குறியீடாக அது அமைவதையும் நாம் பார்த்து வருகிறோம். வள்ளுவர் காலத்தில் வெண்மை என்பது அறிவின்மையை காட்டுகின்ற ஒன்றாக வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். பசுமை எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று தான். அதற்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. அது வளத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வளமை என்று சொன்னால் அது பசுமையை காட்டுகின்ற ஒரு சொல்லாக பயன்படுத்துகிறார்கள். இதுபோல கருப்பு, செம்மை என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பு, வெண்மை, பசுமை, இந்த நிறங்களை வள்ளுவர் எப்படியெல்லாம் கையாண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். கருத்து இன்னா. கருத்து என்று சொன்னால் கோபம் கொண்டு என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். கோள்னா கொள்கை. கருத்து இன்னா கோபம் கொண்டு என்று பொருள். அங்கே நிறம் கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நமக்கு வேண்டாதவர்கள் நமக்கு ஒரு கொடும் செயலை கோபத்தோடு அவர்கள் எதோனும் செய்யலாம். நம்மேல் அவர் சினம் கொள்ளலாம். அது சரியான கோபமா தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்களா என்பது இதில் முக்கியம் இல்லை. ஆனால் அவர்கள் ஏதோ நம்மேல் கோபம் கொண்டு நமக்கு ஒவ்வாத, நாம் வெறுக்கத்தக்க அளவுக்கு, நாம் வருந்துகின்ற அளவுக்கு, நாம் பாதிப்படைகின்ற அளவுக்கு அவர்கள் ஏதேனும் ஒரு இன்னாத, மனம் விரும்பாத ஒரு செயலை நமக்கு செய்தாலும் கூட அதற்கு மாறுபட்டு நாம் அவர்களை மீண்டும் பழிவாங்கக்கூடாது என்பது இந்த குறளுடைய கருத்து. அது யார் அப்படி நடந்து கொள்வார்கள்னா, மாசு அற்றார். மாசுன்னா குற்றம். மனசில் எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்கள். அப்போதுன்னா உயர்ந்தவர்கள் என்று பொருள். உயர்ந்தவர்கள் மீண்டும் பழிக்கு பழியாக அது போன்ற ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்ற பொருள் இந்த குறளுக்கு இருக்கிறது. ஆக வெகுளி என்று சொல்லக்கூடிய பெரும் கோபத்தை வெளிப்படுத்துகின்ற சொல்லாக அவர் கருப்பு என்னும் சொல்லை அவர் கையாண்டிருக்கிறார். கருப்பு
இன்றைக்கும் பலரும் விரும்புகின்ற ஒரு நிறமாக இல்லை என்று பார்க்கிறோம். சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த கருப்பை பயன்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். அதைப்போல வெண்மை, கருப்புக்கு எதிர்மறையாக இருக்கின்ற ஒரு சொல் வெண்மை. வெண்மை எனப்படுவது யாதெனின். இப்போது இந்த குறளை நாம் தொடங்குகிற போது வெண்மை எனப்படுவது யாதெனின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு நிறத்தை அவர் சொல்லப் போகிறார் என்ற ஒரு தொனி தரும். இந்த வெண்மையை நாம் முன்பே சொன்னது போல் ஒரு சமாதானத்துக்கு பயன்படுத்துகிறோமே, அந்த பொருளில் அவர் கையாளவில்லை. வெயிலிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு தூய வெள்ளாடையை அணிவதா என்றால் அந்த பொருளிலும் அவர் கையாள்வதில்லை. அப்போது எதற்காக இவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, வெண்மை என்பதை அறிவு இல்லாத தன்மையை உணர்த்துகின்ற ஒரு குறியீடாக கையாண்டிருக்கிறார். வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒன்மை உடையேம் என்னும் செருக்கு என்பார். அதாவது அறிவிலே குறைந்தவர்கள், அறிவில்லாதவர்கள் சொல்வதற்கு அறிவிலே குறைந்தவர்கள் சிலர் தங்களை பேரறிவாளர்களாக காட்டிக்கொள்வார்கள். அதுவும் எப்படின்னா, கற்றறிந்த ஒரு சபையில் போயிடும்போது அவர்களும் தங்களுக்கு தெரிந்தது போல சென்ற சில செய்திகளை சொல்லி காட்டலாமே, நம்மளையும் இந்த சமூகம், இந்த அரிய பெருமக்கள் மதிப்பார்கள் என்று நினைத்து நடந்து கொள்கின்ற சூழலும் உண்டு. இப்போது அப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்கிற போது இந்த அறிவற்ற தன்மை என்கிற பொருளில் இந்த வெண்மையை கையாள்கிறார். தாங்களே அறிவுடையர்களாக நினைத்துக் கொள்கிறார்களே, அந்த அறிவிலித்தனம் இருக்கிறதே, அதுதான் வெண்மை என்கிறார் அவர். அடுத்த ஒரு பொருள் ஒன்று இருக்குது, பச்சை நிறத்தை குறிக்கின்ற பசுமை. அது வளம். பச்சை என்று சொன்னாலே அது வளத்தை காட்டுகிற ஒரு அடையாள குறி. இப்போது எப்போது கண்ணை கவரும்படியாக பச்சை பசேல் என்று இருக்கிறது அப்படின்னு கண் தேடும். அந்த ஒரு கண்ணுக்கு அது ஒரு அழகாக இருக்கும். கண் சுவைக்கின்ற ஒன்று இந்த பசுமை நிறம் ஒன்று. அப்படியே பச்சை வயல் அப்படியே பறந்துபட்டதாக பல 100 ஏக்கர்கள் அளவில் அப்படியே பச்சை பசேல் என்று இருக்கிற போது கண்ணுக்கு எவ்வளவு அழகு இருக்கும். அப்போது ஒரு அழகின் நிறத்தாக பசுமை இருக்கிறது. எப்போது கிடைக்கும்? நீர் வளம் நிறைந்திருக்கின்ற போது கிடைக்கும். போதிய அளவு, வேண்டிய அளவு, சரியான அளவிலே மழை பெய்யுமே. ஆனால் ஏனென்று சொன்னால், மழையை பொறுத்த வரைக்கும் பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். இது ரெண்டுமே உண்டு. அளவுக்கு அதிகமாக பெய்கிற போதும் பெரும் நாசம் இருக்கும், பெய்யாத போதும் அதுவும் ஒரு பெரும் நாசத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அது அளவுக்கு சரியாக இருந்தால். வள்ளுவரும் இந்த பசுமையை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள். வானத்திலிருந்து மழை பெய்யலைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் பச்சை பசேல்னு எந்த விதமான தாவரமும் விளைவதில்லை. தாவரத்துக்கு மொத்தமாக சொல்லாமல் எல்லா வகையான தாவரத்தையும் குறிக்காமல் அதில் தாவரத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு புல்லை அவர் சொல்வதாக இங்கே சொல்கிறார். பசும்புல் என்று அவர் சொல்லுவார். விசும்பின் துளி வீழின் அல்லால். விசும்புனா வானம். வானத்திலிருந்து விழுகின்ற மழை துளிகள் விழவில்லை என்று சொன்னால் மற்ற அங்கே பசும் புல்லும் தலை காண்பு அரிது. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த புல்லு கூட தலையை காட்டாது, பூமியிலிருந்து முளைத்து தலையை காட்டாது. ஆக இது எல்லா தாவரங்களுக்குமான ஒரு அடையாளமாக புல்லை சொல்கிறார். அங்கே அவர் சொல்கின்ற போது அந்த பசுமையை காட்டுவதற்கு பசும்புல் என்று அவர் அங்கே சொல்கிறார். பச்சை நிறத்தை அவர் குறிக்கிறார். எப்படி ஒரு கருப்பு கோபத்தையும், அறிவின்மையை வெண்மையும், அதை போல கண்ணுக்கு அழகாக இருக்கின்ற உயிரினங்களுக்கெல்லாம் தேவையான அந்த வளத்தை காட்டுவதற்கு பச்சையும் பயன்படுத்துகிறார். அதற்கு நேர்மானது, இப்போ வெண்மைக்கோ கருப்புக்கோ நேர்மானது ஒன்று இருக்கிறது, அது செம்மை, செம்பொருள் என்று அவர் கையாள்கிறார். அது மெய்யான பொருள் என்று ஒரு பொருள். செம்பொருள் காண்பது அறிவு. அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருள் எதுவோ அதை காண்பது என்ற பொருளில் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை, அந்த மெய்மை பொருளை விளக்குவதற்கு செம்பொருள் என்கிறார். செம்மை இறைவனை குறிப்பதாகவும் நாம் கொள்ளலாம். அதற்கும் இடம் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது. ஆக 4 நிறங்களையும் வள்ளுவர்
அதனுடைய அடையாள குறிக்கு ஏற்றது போல அவர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிற போது வண்ணங்களை குறித்தும் வள்ளுவர் சிந்தித்திருக்கிறார். பழங்காலத்து நம்பிக்கை சார்ந்ததாகவும் இந்த நிறங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. அடையாள குறிகளாக இலக்கியம் இவற்றையெல்லாம் இப்படியெல்லாம் கையாளும் என்பதற்கு சான்றாகவும் இப்போது சொன்ன குறட்பாக்கள் அமைகின்றன. வண்ணம் நமக்கு தேவை. அதோடு வள்ளுவர் சொல்லுகின்ற நல்ல எண்ணமும் தேவை. கோபம் எதை வேண்டுமானாலும் செய்ய தூண்டக்கூடிய ஒன்று. அது ஒரு வேண்டத்தகாத ஓர் உணர்வு. சில நேரங்களில் சிலருக்கு அது பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கோபத்தினாலே இன்னொருவரை பழி வாங்குவதற்கு சிலர் எண்ணுவோர் இருக்கின்றனர். இது உண்மை. எல்லா காலத்திலும் எல்லா நாடுகளிலும் இதை நம்ம பார்க்க முடியும். எல்லா இடங்கள்லையும் இதை பார்க்குறோம். கோபத்தினால் பிறருக்கு செய்கின்ற துன்பங்களை நாம் பார்க்குறோம். சிலர் விளையாட்டுக்காக கூட இன்னொருத்தரை கொஞ்சம் சீண்டி பார்ப்பதோ, ஒரு கேலி செய்வதோ, அல்லது அவர்களை பழி வாங்குவதற்கு விளையாட்டுக்கு கூட அவர்கள் செய்யலாம். இப்படியும் கூட உண்டு. ஏதோ ஒன்று இன்னொருத்தருக்கு அது ஒரு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி துன்பத்தை எது தருகிறதோ அதை இன்னா என்று சொல்வார்கள். இன்னா செய்யாமை என்பார் வள்ளுவர். பிறருக்கு நாம் துன்பம் தராது இருத்தல். இனியவை செய்யாமல் இருக்கலாம், தவறில்லை. ஆனால் இன்னொருவருக்கு துன்பத்தை தருகின்ற செயல்களை செய்யாதிருக்க வேண்டும். அது வள்ளுவருடைய எண்ணம். அதை வற்புறுத்தி பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போது ஒருவர் இன்னொருத்தருக்கு துன்பம் செய்து விட்டார். ஒரு வேளையிலே, அது ஒரே நாளும் கிடையாது, இது ஒரு நாள் செய்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு செய்த அந்த துன்பம் அப்படியே போய்விடுமா என்று சொன்னால் அறம் அப்படி செய்வது இல்லை. யார் ஒருவர் இன்னொருவருக்கு துன்பத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதே அறம் செய்தவர்களுக்கு மீண்டும் வேறொரு காலத்தில் அதை போன்றதொரு துன்பத்தை தருவது உண்டு. இதை வள்ளுவர் அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறார். அவர் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல சில சொற்களை அழகாக சொல்வார். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நாம் போய் கூட்டிகிட்டு வர வேண்டாம், தானாக வரும். எப்படி வரும்னா அறம் அவ்வாறு செய்துவிடும். ஆக பிறருக்கு ஒரு வேளையில் ஒரு காலத்தில் நீ துன்பம் செய்கிறாயா, அதே போன்ற ஒரு துன்பம் உனக்கும் வேறொரு காலத்திலும் வரும். ஆக பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது. செய்வதால் உனக்கு தற்காலிகமாக நன்மை ஏற்பட்டது போல தெரியும், ஆனால் பிற்காலத்திலே அதுவே உனக்கு திரும்பி வரும் என்கிறார் வள்ளுவர். அது யாருக்கு செய்தோமோ அவரே திரும்ப செய்ய வேண்டும் என்கிற நியதி இல்லை. யார் மூலமாக வேண்டுமானாலும் எந்த வழியிலும் அது வரலாம். ஆக பிறருக்கு நாம் துன்பம் தந்துவிட்டோம் என்று மகிழற்க நீங்கள் மகிழாதீர்கள். பிற்காலத்து நீங்களும் அதை போன்றே ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சரி, இப்படி ஒருத்தர் துன்பம் செய்துவிட்டார். அந்த துன்பத்தை மற்றொருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த துன்பத்தை எதிர்கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும்? பழிக்கு பழி வாங்க வேண்டுமா என்று சொன்னார். வள்ளுவருடைய கருத்து அது இல்லை. மாசற்றார் கோள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பிறர் துன்பம் செய்கின்ற போது கூட பொறுத்து கொண்டு அவருக்கு மீண்டும் அதே போல ஒரு துன்பத்தை செய்யாது இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவருடைய ஆழ் மனதிலிருந்து எழுகின்ற குரல். இந்த குரலும் அப்படித்தான். இன்னா செய்தார் ஒருத்தர் இருக்கிறார், அதற்கு நாம் பழி வாங்கிவிடலாமா அப்படின்னு கேட்டாக்க வள்ளுவர் வேண்டாம் என்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் என்றால் தண்டித்தல். நமக்கு துன்பம் ஒருத்தன் செய்கிறான், அவனுக்கு நாம் ஒரு தண்டனையை கொடுக்கணும். எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கலாம்? சிறிய தண்டனை கொடுக்கலாமா, பெரிய தண்டனை கொடுக்கலாமா, அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் தண்டனை ஒன்றை தரலாமா? எப்படி தரலாம்? அதற்கு வள்ளுவர் சொல்கிறார், ஒன்று அவனை நேரடியாக தாக்கி அவனுக்கு அதே போல் ஒரு துன்பத்தை தருதலோ,
அவன் மனம் வருந்தும்படியான ஒரு துன்பத்தை தருதலோ 2 விதத்தில் பலரும் செய்கிறார்கள். இதை நம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் வள்ளுவர் சொல்கின்ற அந்த தண்டனை என்பது வேறு வகையான தண்டனை. நீ அமைதியாக இருந்தாலே போதும், அவனுக்கு மீண்டும் நீ அதே நல்லதை செய், அவனுக்கு நீ திரும்பவும் துன்பத்தை தான் தர வேண்டும் என்ற நியதி இல்லை, ஒரு கட்டாயம் இல்லை. நீ அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க, நமக்கு தீமையை செய்தவனுக்கு அவனுக்கு நீ திரும்ப ஒரு நன்மையே செய்தாலே போதும். ஐயோ, நாம் தவறாக அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோனுமே என்று அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எண்ணி 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 அவன் வருந்தி அவன் மனம் திருந்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்காக அவன் வெட்கப்படுவான். தப்பாக செஞ்சிட்டோமே, இவனுக்கு நாம் செய்திருக்கக்கூடாதே என்று வருந்துவான் அல்லவா. அதனால் அவன் சின்ன ஒரு துன்பத்தை அடையலாம். அதே நேரத்தில் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவருக்கு அவன் திரும்ப அதே போல் துன்பத்தை செய்யாவது இருக்கவும் அது ஒரு பாடமாகவும் அமைந்துவிடும். மேலும் அவன் தன்னை திருத்தி கொண்டு நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு இடமும் கிடைக்கும். அதனால் தான் வள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், துன்பம் செய்தவரை நீ தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வெட்கப்படும்படியாக அவர் நன்னயம் செய்துவிடல், நல்லதையே அவருக்கு திரும்ப அவர் வெட்கப்படுவான். அகத்தால் வெட்கப்பட்டு ஐயோ தவறாக செய்து விட்டோமே என்று அவன் வருந்தி திருந்துவான். மீண்டும் மற்றொருவருக்கு செய்யாமலாவது அவன் இருப்பான். இது துன்பம் செய்தவருக்கு செய்கின்ற ஒரு நன்மை. இன்னொன்றும் அவர் சொல்வார், இன்னா செய்தாருக்கு அவருக்கு மீண்டும் நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்வது போல, என்றைக்காவது ஒரு நாள் அவர் நமக்கு ஒரு நன்மையை செய்திருப்பார். நண்பர்கள் என்று சொல்கிற போது நன்மை அவர் கண்டிப்பாக செய்திருக்க வாய்ப்பும் உண்டு. நண்பர் அல்லாதவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். நண்பர் அல்லாதவர் என்று சொன்னால் அவருக்கு மீண்டும் நல்லது செஞ்சிரு, அதுவே அவன் நாணி குறுகி அவன் முகம் கவிழ்ந்து நிற்பான் அப்படின்னு சொல்கிறார். தெரிந்தவர்களாக இருந்தால் அப்போது என்ன செய்யணும்? நாம் இறக்கிற முறையில் அந்த இறப்பையே நாம் தழுவியது போல ஒரு பாவத்தை ஒரு அவருடைய சினத்தை வெளிப்படுத்துகின்ற முகமாக ஒரு துன்பத்தை நமக்கு தந்தால் கூட, கொன்று அன்ன இன்னா செய்தாலும் நம்மை கொன்றது போலவே அவர் ஒரு துன்பத்தை செய்துவிட்டார். கொன்றன்னா இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இப்போ பாருங்கள், பிறர் துன்பம் தருகிறார், அந்த துன்பத்திற்காக நாம் நன்மையை செய்கிற போது அவர் வெட்கப்பட்டு திருந்துவார்னு சொன்னார். அந்த இடத்துல இப்போது முதலில் துன்பம் செய்தவருக்கான ஒரு பாடம் அது. அனுபவிப்பவருக்கு இன்னொரு பாடத்தை அவர் அனுபவம், அந்த துன்பத்தை பெற்றவர் எப்படியெல்லாம் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த குறளை அவர் சொல்கிறார். கொன்றன்ன இன்னா செய்யினும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அவர் என்றைக்காவது ஒரு நல்லது நமக்கு செஞ்சிருப்பார் இல்லையா, அதை நாம் நினச்சி பார்க்குற போது மீண்டும் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் நம் மனதிலே தோன்றாது. அவரை மன்னிக்கத்தான் தோன்றும். துன்பம் செய்தவரையும் மன்னிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு? அவர் ஒரு நாள் இது போல ஒரு நன்மையை செய்தார் அல்லவா, அதற்காக நாம் மீண்டும் பழி வாங்கக்கூடாது என்கிற ஒரு குணத்தை நமக்கு உண்டு பண்ணும். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு அவர் செய்த அந்த ஒன்று, அந்த நல்ல காரியத்தை நினைத்துப்பார், அவர் செய்த உதவியை எண்ணிப்பார். கண்டிப்பாக நாம் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிடுவோம். அதனால் கொன்றன்னா இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஆக பழிக்கு பழி வாங்குதலால் எவ்வித விதமான நல்ல செயல்கள் விளையப் போவதில்லை. ஒருவர் செய்கின்ற துன்பத்தை மற்றொருவர் பொறுத்து கொள்வதனாலே தான் அன்பு பெருகக்கூடியதாக இருக்கும். சமூகத்தில் அன்பு அமைதி நிலவும். கைக்கு கை, காலுக்கு கால், தலைக்கு தலை என்று ஒருவருக்கு ஒருவர் எல்லோருமே அப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் கொண்டு போய் நிற்கும் என்று எண்ணி பாருங்கள். இன்னொருவரை நாம் பழி வாங்குவதனால நமக்கு ஏதேனும் ஆதாயம் இருக்கப் போகிறதா என்று சொன்னால் மனதளவிலும் எந்த விதமான ஆதாயமும் இல்லை. அறமாவது நமக்கு மீண்டும் நல்லதை செய்யுமா என்று சொன்னால் அதுவும் செய்ய போவதில்லை. பெரிய அளவில் செல்வம் சேர்க்கப் போகிறோமா? அதற்கும் வழி இல்லை. எதற்காக பழிக்கு பழி வாங்கி நாம் எதை சாதித்து விடப் போகிறோம்?
இந்த உலகம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்வதற்காக மற்ற உயிரினங்கள் முதற்கொண்டு எல்லாமே இயற்கை கடவுள் நமக்கு படைத்து தந்திருக்கின்ற போது எதற்கு பழிக்கு பழி? கொஞ்ச நாள் சில காலம் வாழப்போகிறோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நண்பர் நமக்கு தவறு செய்தாலும் கூட மன்னித்து அவருக்கு மீண்டும் நல்லதை செய்து அவரையும் திருந்தச் செய்வோம். அவர் நமக்கு துன்பம் செய்கின்ற போது அவர் செய்த நல்லதையெல்லாம் எண்ணி பார்த்து நம்முடைய சினத்தை தவிர்த்து நாம் நல்லவர்களாக மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்வோம் என்று வழிகாட்டுகிறார் வள்ளுவர். வள்ளுவர் சிந்தனை உலகத்திற்கு தந்த பெரும் கொடை. நல்லவர்களாக வாழ்வோம், வாழ முயல்வோம். எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நாம் நம்முடைய நடத்தையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கும் வள்ளுவர் வழிகாட்டுகிறார். சில நேரங்களில் நம்மை விட பதவியினாலே, தகுதியினாலே, இருக்கின்ற அதிகாரத்தினாலே பெரியோர்கள் பலர் இருப்பர். அவர்களை சந்திக்க வேண்டிய அல்லது அவர்களோடு பழக வேண்டிய சூழலும் உண்டாகலாம். அப்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எடுத்துக்காட்டாக அரசர் இருக்கிறார். வள்ளுவர் காலத்தில் அரசாட்சி முறைதான் இருந்தது. அரசர் இருக்கிறார். அப்போது அரசரோடு நாம் பழகுகிற நேரத்திலே அல்லது அரசரை நாம் சந்திக்கின்ற ஒரு சூழல் உண்டாகுகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதற்கும் வள்ளுவர் வழிகாட்டுகிறார். அரசர் போன்ற பெரும் அதிகாரம் படைத்தவர்களிடம் பழகுகின்ற போது ஓர் அளவு இருக்க வேண்டும். மிகவும் நெருங்கியும் பழகிவிடக்கூடாது. அதற்காக அவர்களிடம் பழகுகின்ற தன்மையை விட்டு விலகி தொலைவிலும் சென்றுவிடக்கூடாது. இது ஒரு சரியான அளவிலே இருந்தால் நமக்கு அது நல்லது. அதற்கு ஒரு நல்ல ஒரு ஓமையும் சேர்த்து அவர் சொல்கிறார். இப்போது நெருப்பு இருக்கிறது. நெருப்பு வெப்பத்தை வெளியிடக்கூடியது. கடும் குளிர்காலத்திலே நெருப்பை மூட்டி அந்த குளிர்ந்து தப்பிப்பதற்கு குளிர் காய்கின்ற பழக்கம் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும் உண்டு. இப்போது அந்த நெருப்பு எரிகிறது. குளிர் காய்பவர்கள் நெருப்புக்கு மிக அருகிலே சென்று குளிர் காயலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு அந்த வெப்பம் அதிகரித்து உடலுக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் சுட்டுவிடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த நெருப்பின் அருகிலே செல்லாமல் கொஞ்சம் தள்ளி பின்னோக்கி போகலாம் என்று தள்ளி போகலாம். அந்த வெப்பத்தின் சூடு எந்த அளவுக்கு பரவுமோ அந்த எல்லைக்குள்ளே நின்றால் பரவாயில்லை. அதையும் தாண்டி அகன்று விட்டால் மீண்டும் குளிரிலே தான் வாட வேண்டும். அப்போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழின்னா, ரொம்பவும் நெருங்காமல் ரொம்பவும் தள்ளி போகாமல் ஒரு சரியான அளவில் நின்றுட்டா நாம் அந்த குளிரிலிருந்து தப்பிப்பதற்கு அந்த இதமான ஒரு வெப்பத்தை பெற முடியும். இந்த ஒரு உவமையை எடுத்துக்காட்டார். அகலாது, ரொம்ப தள்ளி போகாமல், அணுகாது, அந்த நெருப்புக்கு ரொம்ப பக்கத்தில் நெருங்காமல், அகலாது அணுகாது தீ காய்வார் போல்க இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அரசன்கிட்ட பழகுகிற போது இந்த ஒரு எல்லை நாம் வரையறுத்து கொண்டு தான் பழக வேண்டும். எல்லை பல நேரங்களில் நமக்கு தொல்லை தருவதில்லை. சரியான அளவில் அந்த எல்லைக்குள்ளே நாம் நின்று விட்டார். எதற்காக இதையெல்லாம் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, சில சமயம் இப்படி ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்களேன். அரசன் அரண்மனையில் அமர்ந்திருக்கிறான். அப்போது பல பேர் வந்திருப்பார்கள், பார்ப்பார்கள், சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கலாம், வழக்கு காரணமாக வரலாம், அல்லது அரசனை ஏதோ கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாம். அரசனை அல்லது பெரிய அதிகாரியை பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது அமைச்சரை பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அமைச்சர்ன்றது பெரிய அரசருக்கு நிகர் போல. இப்படியெல்லாம் அல்லது பேரும் அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவரை நம்ம பார்த்துட்ருக்கோம். பல பேரோடு நிற்கிற போது அந்த நேரம் சில பேருக்கு ஏதாவது மனசுக்குள்ளே தோணும். வேறு ஏதாவது கூட இருக்கலாம். இந்த அரசரை பற்றிய எண்ணமாக கூட இருக்காது. அவர்களுக்கு வேறு ஏதாவது இருக்கும். அங்கே ஒருவர் பக்கத்தில் இருப்பவரோட காதில் ரகசியமாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக நினைத்து அவர் சொல்லி கொண்டிருப்பார் ஒருவர்.
இந்த ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரகசியம் என்கிற சொல் தமிழ் சொல்லு இல்லை. திருவள்ளுவர் இந்த ரகசியம்ங்கிற சொல்லுக்கு பதிலாக அழகான ஒரு சொல்லை சொல்கிறார், செவிச்சொல் அப்படிங்கிறார். காதில் போயிட்டு சொல்லுகிற அந்த சொல்லுக்கு பேர் செவிச்சொல். காதில் மற்றவர் கேட்காதபடியாக அப்படி சொல்லுது, செவியில் போய் செவிக்கிட்ட போய் சொல்லுது. அதற்கு பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்க, காதில் போய் ரகசியமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு நகைச்சுவையாக கூட இருக்கலாம், சின்னதாக ஒரு கேலியாக கூட இருக்கலாம், வேறு எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இதை இவங்க பேசுகிறத பாத்திர போகிறாரே மன்னர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பப்போ இவர்கிட்ட பேசுவதும் அரசரை பார்ப்பதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சுக்கிறதும். ஆனால் இவர்கள் அரசரை பற்றி எதுவும் பேசவில்லை, ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நகைச்சுவை உணர்வு அப்போ அவருக்கு தோன்றிச்சு. அதனால் ரகசியமாக காதில் சொல்லிவிட்டு அரசர் பார்த்து விட போகிறாரே, ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாரே நினச்சி அரசரையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அவர் கவனிக்கிறாரா இல்லையாங்கிறதையும் பார்க்குறதுக்காக அரசர் ஒரு பார்வை பார்த்துட்டு காதில் சொல்கிறாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எதேச்சையாக அந்த அரசர் பார்த்து விட்டால் என்ன நினைப்பார் அப்படின்னு கேட்டாக்க, தம்மை பற்றி தான் அவங்க 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏதோ ஒரு கேலியான விஷயம் போல இருக்கே என்று அவர் நினைத்து கொள்ளலாம். அது ஒரு பெரும் சிக்கலை கூட உண்டு பண்ணலாம். இதை செய்ய வேண்டாம் என்கிறார் வள்ளுவர். செவி சொல்லும் சேர்ந்த நகையும், நகை என்பதற்கு இன்றைக்கி எல்லாரும் போட்டுக்கொள்ளுகின்ற, இந்த கையிலே போட்டுக்கின்ற, கழுத்திலே அணிகின்ற இதெல்லாம் நகையாக தெரியும். கால் வரைக்கும் இருக்க நகை விதவிதமாக, தலையிலிருந்து தொடங்கி எந்த நகை இல்லை, புன்னகை என்று சொல்லக்கூடிய நகை. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல், அதெல்லாம் எதுவுமே காட்டிடாத. எங்க ஆன்ற அறிவிலே சிறந்து விளங்குகின்ற ஆன்றோர், பெரியார் அகத்து, பெரியவர்கள் கல்வியிலே பெரியவர்களாக இருக்கலாம், அதிகாரத்திலே பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் காதுகளில் போய் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட காதில் போய் ரகசியத்தை சொல்வதும் பேசுவதும் அவர்களுக்குள்ளாகவே சிரித்து கொள்வதும் அங்கங்கே இப்படி ஒரு பார்வையை பார்த்து கொள்வதும் தவிர்த்து விடுங்கள் என்கிறார். எப்படி பெரியவர்கள் பழக்கும்போது அகலாது அணுகாது இருப்பது போல இது போன்ற நடத்தையும் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதோடு அரசரோடவே பல நேரம் பழகுகிறவர்கள் இருப்பார்கள், அமைச்சர்கள் முதலானவர்கள். புலவர்கள் கூட அரசரோடு நெருங்கி பழகுவார்கள். இதுவும் நாம் சங்க இலக்கியம் படிக்கிற போது அறிந்து கொள்ளலாம். இப்போது இவர் சொல்கிறார், மன்னருக்கென்று தனிப்பட்ட விருப்பங்கள் எத்தனையோ உண்டு. அவர் தனித்து சிறந்து இருப்பதாக காட்ட வேண்டும் என்றும் விழைவார். ஆடைகள் அணிகிறோம் என்று சொன்னால் மருத்துவருக்கென்று தனித்த ஒரு அடையாளப்படுத்துவது போல ஒரு ஆடை இருக்கும். வழக்கறிஞர் என்று சொன்னால் அதற்கென்று தனி ஆடை முறை உண்டு. இதுபோல் பல்வேறு தொழில்களுக்கு ஏற்ப ஆடைகள் உண்டு, எல்லோரும் அறிந்த ஒன்று. இப்போது அரசன் இருக்கிறான் என்று சொன்னால் அரசனுக்கென்று தனித்ததோர் ஆடை உண்டு. இவன் அரசன் என்று அந்த ஆடை காட்டிவிடும். அதைப்போல அதை அரசன் விரும்பி அணிவான். அதைப்போல எத்தனையோ உண்டு, அரசன் விரும்பக்கூடிய செய்திகள், ஆசைகள் எத்தனையோ உண்டு. இப்போது அவரோடு நெருங்கி பழகுபவரும் அரசன் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறாரே, நாமும் இப்படியே இருக்கலாம் என்று நினைத்து ஆடைகளை அணிவதோ, அதை போலவே ஒரு உணவை அருந்துவதோ, அவருக்கு முன்னாலே அதை காட்டிக்கொள்வதோ பெரும் தவறு. இதை செய்யக்கூடாது என்கிறார். இதற்கு அவர் சொல்கிறார், என்னெல்லாம் செய்யணும்னா மன்னர் விழைப விழையாமைங்கிறார். மன்னர் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதை யாரும் நீங்கள் விரும்பாதீங்க. குறிப்பாக அமைச்சருக்கே சில நேரங்களில் பார்த்தால் அரசர் போலவே கோலம் கொண்டு இவரே ஊர்வலம் கூட போவதை நாம் பார்க்கிறோம். அது மக்களில் பார்க்கிற போது ஒரு கேலிக்கும் உண்டாகும், அரசரையும் அவமதிப்பது போல அது இருக்கும். அவரவருக்கு உரிய அந்த ஆடையை அவரவர்கள் அணிந்து அந்தந்த பணிகளை செய்ய வேண்டும். அதனால் மன்னன் விழைப விழையாமை, அரசன் எதையெல்லாம் விழைகிறானோ, விழைதல்னா விரும்புதல், விரும்புகின்றானோ அதை மற்றவர்கள் விரும்பாது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன, மன்னரால் இப்படி இருந்தாலே போரும். அரசனோடு நெருங்கி பழகுவர்கள் இப்படி இருந்தாலே மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். மன்னியனா நிலைத்த, அரசனால் நிலைத்த செல்வங்கள் முதலானவையெல்லாம் கிடைக்கும். அதனால் அரசனைப் போலவே தாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பையும் ஒழித்துவிட வேண்டும்.
ஆக பெரியோரோடு நாம் பழகுகிற போது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் வழிகாட்டுகிறார். ஏனென்றால் எல்லோருக்கும் பல நேரங்களில் பல சூழல்களில் பலரோடு பழகுகிற விதவிதமான மக்கள் உலகில் இருக்கிறார்கள். அவரோடு நாம் பழகுகிற சூழல் உண்டாகும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்முடைய நடத்தையை நெறிப்படுத்துவதற்கு இந்த 3 குறட்பாக்களிலே நாம் கவனம் செலுத்தலாம். ஆக ரொம்பவும் நெருங்கி பழகிடாதீங்க. அதே போல் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நெருங்கி பழகிடாதீங்க. சில நேரங்களில் அது பெரிய சிக்கலை உண்டு பண்ணலாம். அதே போல் அரசன் விரும்புகின்ற செயல்களை எல்லாம் அவன் விரும்புகின்றவற்றை எல்லாம் நாமும் அவனைப் போலவே அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் விட்டுவிட வேண்டும். அதே போல் சபையிலே அரசன் முதலானோர் பெரியோர் கூடியிருக்கின்ற போது ஒருவருக்கொருவர் ரகசியங்களை பேசி சில நகைச்சுவையை உண்டு பண்ணி சிரித்து கொண்டிருந்தால் அதுவும் அவர்களுக்கு பெரும் சிக்கலை உண்டு பண்ணும் என்கிறார். ஆக பெரியோரோடு பழகுகிற போது எச்சரிக்கையாக பழகி அந்த நட்பை நாம் நமக்குரிய ஆக்கமாக சமூகத்துக்கு ஒரு நன்மையை உண்டு பண்ணும் வகையிலே நம்முடைய நடத்தையை நடத்தி கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அவருடைய பாதையை நாம் அவருடைய பாதையில் பயணிக்கத் தொடங்குவோம். மீண்டும் சந்திப்போம்.